அழகான தோட்டம். அது ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் பரிசாக தந்த தோட்டம். எங்கு நோக்கினும் பசுமை, பூத்துக் குலுங்கும் மலர்களின் வாசம், வளைந்து ஓடும் ஏதேன் ஆற்றின் வனப்பு. இதோ சிங்காரவனத்தின் வாசல் திறக்கின்றது. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரால் அழைத்து வரப்படுகின்றனர். நான் படைத்த மானிடரே, இத்தோட்டத்தை உங்களிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். இங்குள்ள பழமரங்கள், செடி கொடிகள், துள்ளி ஓடும் புள்ளிமான்கள், ஊர்வன, பரப்பன அனைத்துமே உங்களுக்காகவே படைக்கப்பட்டவை. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு! எல்லாமே எங்களுக்கா? ஆமாம், என் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நீங்கள் இன்பமாக வாழவே இத்தோட்டத்தை நான் உருவாக்கியுள்ளேன். ஆதாம், நாம் இருவரும் சேர்ந்து இந்த விலங்குகளோடு விளையாடலாமா? இந்த ஏதேன் தோட்டமே உங்களுக்கு உரியது. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஆனால் அதோ தெரிகிறதே, எதுவும் தெரியலையே. ஏன், உமக்கு கிட்ட பார்வையா? நீ மட்டும்தான் என் கண்களுக்கு தெரிகிறாய். நேற்று வரை நான் தனியாக இருந்தேன். இந்த உலகில் என்னை போன்று யாருமே இல்லை. என்னோடு பேசவும் இந்த தோட்டத்தை சுற்றி வரவும் நீ என்னோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆதாம், உன் தனிமையை நான் உணர்ந்ததால்தான் உன் எலும்பிலிருந்து ஏவாளை படைத்திருக்கிறேன். இனி இருவரும் எப்போதும் இணைந்தே இருக்க வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் கவனியுங்கள். இத்தோட்டத்தின் நடுவில் இருக்கும் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது. நன்மை தீமை அறியும் மரமா? அது என்ன? அதைத்தான் இப்போது உனக்கு காட்டினேனே. தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதே அந்த மரம்தான். ஆமாம், தெரிகிறது. அனைத்தையும் படைத்து விட்டேன். இன்று ஓய்வு நாள். சற்று இளைப்பாற செல்கிறேன். நான் கூறியதை மட்டும் மறந்து விடாதீர்கள். சரி ஆண்டவரே, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏவாள், இத்தோட்டத்தை நாம் ஒருமுறை சுற்றி வருவோமா? ஓகேடு. கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். இவங்க சந்தோஷமா இருக்காங்களே, இவங்களை இப்படி இருக்க விடக்கூடாதே. என்ன நீ திடீர்னு உஷு உஷுன்னு பேசுற? நான் இல்லைங்க, அங்க பாருங்க பாம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ஜாலியா இருக்கும். கடவுள் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? மகிழ்ச்சியா வாழ சொன்னாரு. நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டா கடவுளை போல ஆகிருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? சாப்பிடவா வேண்டாமா? சரி, சாப்பிடுவோம். கடவுள் தான் தூங்க போயிட்டாருல்ல, அவருக்கு தெரியவா போகுது? ஆதாமுக்கும் கொஞ்சம் கொடுப்போம். ஆஹா, செம்ம டேஸ்ட். ஆதாம், நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஐயோ, என்ன இது?
நம்ம ட்ரெஸ் போடலையே, இப்ப என்ன பண்றது? நம்ம வந்த வேலை முடிஞ்சது. அத்தி இலைய பறிச்சு ட்ரெஸ் மாதிரி போடலாம். வேற என்ன செய்யறது? ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? குரலொலியை தோட்டத்தில் நான் கேட்டேன். அச்சமாக இருந்தது. ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே ஒளிந்து கொண்டேன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ? என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நானும் உண்டேன். ஏவாள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய்? பாம்பு என்ன ஏமாற்றியது? ஆண்டவரின் எச்சரிக்கைக்கு கீழ்ப்படியாமல் விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ட ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகின்றனர். அன்று ஆதாம் ஏவாளை ஏமாற்றிய அதே அரக்க பாம்பு 2025ஆம் ஆண்டில் பரிணாம வளர்ச்சி பெற்று பல வடிவங்களில் நம்மை அச்சுறுத்த வருகிறது. தம்பி ராகுல், ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க? வா வா, என் பக்கத்தில் வா. எவ்வளவு மாடல் பாரு. உனக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு அந்த மாடல் வாங்கிக்க. சாம்சங் ஏ சீரிஸ் இருக்கு, எம் சீரிஸ், எஸ் சீரிஸ். ஓப்போ வேணுமா, மோட்ரோலா வேணுமா, இல்லை ஐஃபோன் வேணுமா? என்ன வேணும் சொல்லு தம்பி, சொல்லு. மம்மி, எனக்கு ஐஃபோன் 50 வாங்கித்தாங்க. ராகுல், இப்போ உனக்கு படிப்பு முக்கியம். படிச்சு முடிச்ச அப்புறம் மொபைல் வாங்கி தர்றேன், இப்ப வேணாம். இப்போ எனக்கு மொபைல் வாங்கி தந்தாதான் நான் படிப்பேன். மொபைல் பார்த்தா கண் பார்வை குறைஞ்சிரும். வா, நம்ம சர்ச்சுக்கு போகலாம். பைபிள் வாசிச்சு பிரேயர் பண்ணலாம். இல்ல, நான் வரமாட்டேன். மொபைல் வாங்கி தந்தாதான் நான் வருவேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே பிரேயர் தான், போர் அடிக்குது. தம்பி வந்துட்டியா? நீ மொபைல் வாங்கினா பப்ஜி விளையாடலாம், ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், உட்கார்ந்த இடத்துலயே லேட்டஸ்ட் மூவி அத்தனையும் பார்க்கலாம். வாங்கிக்க தம்பி. தம்பி, அப்படியே ஒரு KTM பைக்கும் வாங்கிக்க. அப்போ நீதான் ஹீரோ, எல்லாரும் உன்னைத்தான் பார்ப்பாங்க. ராகுல், நீ நல்ல பிள்ளையா மாறணும், அதுதான் முக்கியம். என்ன விடுங்க மம்மி, நான் நிம்மதியா இருக்கேன். தம்பி, என்ன கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, உலகமே மாறிடும், வருத்தமே தெரியாது. கையில என்ன? கஞ்சா. ஐயோ, இவன் இப்படி பண்றானே. ஏசப்பா, என் பையன் தப்பான பாதையில போயிட்டு இருக்கான். அவனை மீட்டு தாங்க ஏசப்பா. மகளே, என் அருள் உனக்கு போதும். உன் மகன் திருந்துவான். திருச்சிலுவையை கையில் எடு. நான் உன்னுடன் இருக்கிறேன், அஞ்சாதே. இந்த ஆயுதத்தின் முன் எந்த தீய சக்தியும் நிற்க முடியாது. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. மம்மி, என்னை மன்னிச்சிருங்க. என் மகனை நான் மீட்டு விட்டேன். மொபைல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஆபாச திரைப்படங்கள், வன்முறை கலாச்சாரம்,
கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள், உயிரை கொல்லும் வைக்ரேஸ் என அரக்க பாம்பின் அசூர வளர்ச்சியை பார்த்தீர்களா? இவற்றிலிருந்து நம் மழலைகளையும் இளம் உள்ளங்களையும் மீட்டெடுப்பது அவ்வளவு எளிதன்று. சிறு வயதிலேயே இறை நம்பிக்கையை ஊட்டி வளர்ப்போம். குழந்தைகளுக்காக நேரம் செலவிடுவோம். அரக்க பாம்புகளின் பிடியில் சிக்காமல் ஆண்டவர் இயேசுவின் கரம் பற்றி நடக்க கற்றுத்தருவோம்.